ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம TNPSC சேனல்ல 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அதில் இருக்கிற ஒவ்வொரு அழகா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா பொருளியல்ல இருக்க அழகு 4 இந்த டாபிக்ல இருக்க 1 மார்க் கொஸ்டின் தான் இந்த வீடியோ பத்தியில பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். TNPSC சேனல் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல்ல இருக்க அழகு 4 அரசாங்கமும் வரிகளும் இந்த டாபிக்ல இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் 1, இந்தியாவில் உள்ள 3 நிலைகளான அரசுகள். விடை மைய, மாநில மற்றும் உள்ளாட்சி அரசுகள். கொஸ்டின் 2, இந்தியாவில் உள்ள வரிகள். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. இரண்டும் சரி, அதாவது ஆ மற்றும் ஆ. இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். அடுத்ததா கொஸ்டின் 3, வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது? விடை மேற்கூறிய அனைத்தும். பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல். அடுத்ததா கொஸ்டின் 4, இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி. விடை விற்பனை வரி. கொஸ்டின் 5, ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? விடை பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. அடுத்ததா கொஸ்டின் 6, இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1860ஆம் ஆண்டு. கொஸ்டின் 7, சொத்து உரிமையில் இருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஸ் வரி விதிக்கப்படுகிறது? விடை சொத்து வரி. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு சொத்து வரி விதிக்கப்படுகிறது. கொஸ்டின் 8, கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? விடை மேற்கூறிய அனைத்தும். பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல் இவை அனைத்தும் கருப்பு பணத்திற்கான காரணங்கள். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக. கொஸ்டின் 1, வரி மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது? கொஸ்டின் 2, வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது? கொஸ்டின் 3, நேர்முக வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மறைக்க முடியாது? கொஸ்டின் 4, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. வரி நிர்வாகியிடம் இருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? விடை கீழே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 1, 3 மற்றும் 4. ஜிஎஸ்டி ஒரு முனைவரி. கூற்று 3, இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். இந்த ஒரு கொஸ்டின் இதோட முடியுது. அடுத்த பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக. வருமான வரி அதற்கு நேர்முக வரி. ஆயத்திய ரூபாய் அதற்கு மறைமுக வரி. VAT அதற்கு மதிப்பு கூட்டு வரி. ஜிஎஸ்டி அதற்கு என்ன வரும்னா ஜூலை 1, 2017. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017. கருப்பு பணம் அதற்கு கடத்தல். பாடப்பகுதியில் இருக்க 1 மார்க் கொஸ்டின் இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்த்தலாம். பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள். கொஸ்டின் 1, சில விரும்பத்தகாத பொருட்களின் மீது அதிகமான வரி விதிப்பதன் மூலம் சமூக நலம் பாதுகாக்கப்படுகிறது? கொஸ்டின் 2, முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆகும். கொஸ்டின் 3, ஆவணங்கள் மற்றும் சொத்து தொடர்பான விதிக்கப்பட்ட வரி முத்திரைத்தாள் வரி ஆகும். கொஸ்டின் 4, சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளர் செலுத்தும் வரி சொத்து வரி ஆகும். கொஸ்டின் 5, இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் யூனியன் அரசால் சேகரிக்கப்படுகிறது? கொஸ்டின் 6, இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? கொஸ்டின் 7, வருமான வரி என்பது ஒரு தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது? கொஸ்டின் 8, அரசின் வருமானம் நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை சார்ந்து உள்ளது. அடுத்ததா கோடிட்ட இடங்களை நிரப்புக. நேர்முக வரி தனிநபரின் வருமானத்திலும் மற்றும் மறைமுக வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதும் விதிக்கப்படுகின்றன. கொஸ்டின் 2, பாதுகாப்பு படைகளை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் மத்திய அரசாங்கமே பொறுப்பானதாகும். வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது.
இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலங்களிலிருந்து பின்பற்றப்பட்டது. ஆடம் ஸ்மித் முதல் பல பொருளாதார வல்லுநர்கள் வரி விதிப்பு கொள்கைகளை கொடுத்துள்ளனர். கொஸ்டின் 6. வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் நிதி திறன் என்று கூறப்படுகிறது. கொஸ்டின் 7. அரசாங்கம் மக்களின் நலத்திற்கும் போர் சேவைகளுக்கும் வரிகளை பயன்படுத்துகிறது. சொத்துகளுக்கான வரி உள்ளூர் அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறது. பொழுதுபோக்கு மூலங்களுக்கு அரசால் விதிக்கப்படும் வரி பொழுதுபோக்கு வரி ஆகும். கொஸ்டின் 10. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளின் ஒன்றாகும். கூடுதல் வினாக்கள் இருக்க பொறுத்துக. உறுதி வரி அதற்கு வரி விதிப்பு கொள்கை. நிறுவன வரி அதற்கு நேர்முக வரி. விநியோக வரி அதற்கு முனை வரி. வளர்வீத வரி அதற்கு வரியும் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் சமம் அதற்கு 2016. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 4 இருக்குது. அதாவது பொருளியல் இருக்க அலகு 4 இதோட முடியுது. அடுத்த வீடியோ பதிவு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோ பதிவில் நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தவறா பிரிண்ட் ஆயிருக்கு. அதற்கு சரியான விடை 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013. கமெண்ட் பண்ண நண்பருக்கு நன்றி. இதே போல் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான விளக்கத்தை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.